இலங்கையின் முக்கிய பாதாள குற்றவாளி மடக்கிப் பிடிப்பு, அடுத்தடுத்து சிக்க உள்ள அரசியல் புள்ளிகள். 5 பேர் சேர்ந்து பெண்ணின் தலைமுடியை வெட்டிய சம்பவத்தால் அதிரடி கைது. நடந்தது என்ன? வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ராஜினாமா. அனுரவின் அதிரடி. ஆனாலும் இவரின் ராஜினாமா மிகவும் தாமதமானது என்று கொந்தளித்த நாமல் ராஜபக்ச. இன்று இரவு முதல் மீண்டும் வருகின்றது எரிபொருளுக்கான QR முறை. இலங்கையில் நடந்த அதிர்ச்சி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், சிறுவர்கள் உட்பட பல பேர் பலி. நாய் குலைத்ததால் வந்த தகராறு, பெண் மீது தாக்குதல் நடத்திய அயல் வீட்டுக்காரர். ஹோர்முஸ் நீரிணை திறப்பு இழுபறையில் சீனாவின் நிலைப்பாடு குறித்து ட்ரம்பின் புதிய பதிவு. கடையொன்றிற்குள் வைத்து பெண்ணொருவரை தாக்கியதோடு அவரது தலைமுடியை வெட்டி அராஜகத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 5 பேர் வசமாக சிக்கியுள்ளனர். குறித்த சம்பவம் ராகம பகுதியில் உள்ள கடையில் நடந்துள்ளதோடு கடும் விமர்சனங்களையும் பரபரப்பையும் உண்டாக்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் குறித்த பெண் நீண்ட நேரமாக தாக்கப்படும் காணொளி பரவி வரும் நிலையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து செயல்பட்ட காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டதோடு அவரை மருத்துவ பரிசோதனைகளுக்காக ராகம போதனா மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். குறித்த செயலில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் பெண் உட்பட 5 பேர் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பிரதான சந்தேக நபர் ராகம பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ராஜாங்கனை, கடவத்த, ராகம மற்றும் திருகோணமலை போன்ற இடங்களை சேர்ந்த 20, 21, 22 மற்றும் 23 வயதுடைய 4 இளைஞர்களும் குறித்த பெண்ணோடு சேர்த்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் இன்று வெலிசர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு மேலதிக விசாரணைகளை ராகம காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து விரைவில் தெரிய வரும். SF ராஜா என்ற பாதாள உலகக்குழுவின் பிரதான உறுப்பினர் நேற்று இரவு இந்தியாவில் இருந்து விசேட போலீஸ் குழுவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இலங்கையின் பிரபல பாதாள உலகக்குழு தலைவரான கரந்தனிய சுத்தாவின் சகோதரரே SF ராஜு என்பதோடு இவர் மீது பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மீடியா கூட கரந்தனியா, எல்பிட்டிய, பல்பிட்டிய போலீஸ் பிரிவுகளில் நடந்த கொலைகள், கொலை முயற்சி, அத்தோடு பல கொலைகளுக்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இவர் மேல் உள்ளதோடு இவருக்கு எதிராக இதுவரை 16 திறந்த பிடிவிராந்துகளும் வெளிநாட்டு பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசாரினால் சிவப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தேடப்பட்டு வந்த நிலையிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இருந்து தப்பி சென்று இந்தியாவின் புதுடில்லியில் மறைந்திருந்த போது அங்குள்ள பாதுகாப்பு பிரிவினரால் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்று இரவு 10:30 மணியளவில் புதுடில்லியில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூவல் 196 விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டதோடு இவருடன் தொடர்பில் இருக்கும் முன்னாள் அரசியல்வாதிகள் யார் யார் என்பது குறித்து விரைவில் தெரிய வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பக்கச்சார்பற்ற மற்றும் சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் வலுசக்தி அமைச்சரும் செயலாளரும் ராஜினாமா செய்தனர். நிலக்கரி இறக்குமதி தொடர்பான சம்பவங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படவுள்ள பக்கச்சார்பற்ற மற்றும் சுயாதீனமான விசாரணைக்கு இடமளிக்கும் முறையில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ராஜினாமா கடிதங்களை கையளித்து தமது பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர். தமது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்துள்ள வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி நிலக்கரி விநியோகம் தொடர்பாக விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்க எடுத்த தீர்மானத்தையும் 2009ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற நிலக்கரி இறக்குமதிகள் குறித்து முறையான விசாரணையை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளமை மூலம் ஊழலுக்கு எதிராகவும் மக்கள் ஆணையை நிறைவேற்றுவதிலும் ஜனாதிபதி அனுர கொண்டுள்ள துணிச்சலான உறுதியை தாம் பாராட்டுவதாக அதில் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்படவுள்ள விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் சுயாதீனமாகவும் எவ்வித பக்கச்சார்புமின்றியும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தான் நம்புவதாகவும் விசாரணைகள் நடைபெறும் காலப்பகுதியில் அந்த பதவியில் தான் நீடிப்பது அதற்கு தடையாக அமையலாம் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனது அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக இவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவியில் இருந்து விலகியதை அடுத்து இந்த சம்பவத்தையும் விமர்சித்த நாமல் ராஜபக்ச இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் மிகவும் தாமதமாக எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது பாராளுமன்றம் ஒரு நாள் முழுவதும் விவாதித்த போதிலும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்கு எதிராக வாக்களித்து ஊழல் குற்றச்சாட்டுக்களை புறக்கணித்து அமைச்சருக்கு ஆதரவளித்ததாக நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி வாங்கிய சம்பவம் ஏற்கனவே
ஏற்கனவே நாட்டிற்கு மில்லியன் கணக்கில் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஏற்பட்ட நிதி இழப்புகளை இந்த ராஜினாமா ஈடு செய்யுமா என்றும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளதோடு கடைசியில் இந்த மாபெரும் ஊழலின் சுமையை மக்கள் சுமக்கின்றார்கள் என்று கூறிய நாமல் இந்த இழப்புகள் எவ்வாறு மீட்கப்படும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால ஊழல் குற்றச்சாட்டுகள் பல இருந்த போதிலும் ஜெயக்கொடியை ஒரு முக்கிய அமைச்சகத்தில் நியமித்ததற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தான் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் விசாரணைகள் தொடங்கப்பட்ட பின்னரும் ஜனாதிபதி ஜெயக்கொடியை தொடர்ந்து பாதுகாத்து வந்ததாகவும் கூறப்படும் நிலக்கரி ஊழலுக்கு அது பொதுமக்கள் மீது ஏற்படுத்திய தாக்கத்திற்கும் ஜனாதிபதி அனுரவே நேரடி பொறுப்பு என்றும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். தெதுரு ஓயாவில் நீராட சென்ற 3 சிறுவர்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. உயிரிழந்தவர்கள் கடவத்தை மற்றும் கோபைகனயன் தாதவெல்ல பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதோடு உயிரிழந்தவர்களில் 3 சிறுவர்கள் 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீரில் மூழ்கியதில் இருந்து மீட்கப்பட்ட மற்றொரு பெண்ணும் ஒரு ஆணும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் உயிரிழந்தவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் அடங்குவதோடு 9, 13, 18, 39, 70 மற்றும் 72 வயதுடையவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. 16ஆம் திகதி உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு வந்திருந்த 15 பேர் கொண்ட குறித்த குழுவினர் மாலையில் தெதுரு ஓயாவில் குளிக்க சென்றுள்ளனர். 15 பேர் கொண்ட குழுவினர் அங்கு சதுப்பு நிலத்துக்கு சென்று குளித்துக் கொண்டிருந்த நேரம் நீரில் மூழ்கியுள்ளதோடு அந்த நேரத்தில் அந்த பகுதி மக்களும் போலீசாருக்கும் கடற்படைக்கும் தகவல் தெரிவித்தனர். கடற்படை வரும் வரை அந்த பகுதி மக்கள் நீரில் மூழ்கிய குழுவினரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததோடு அந்த குழுவில் 7 பேர் மீட்கப்பட்டனர். ஆனாலும் மேலும் 8 பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். பின்னர் கடற்படையினர் சம்பவ இடத்துக்கு வந்தபோது அவர்கள் படகில் சென்று நீருக்கடியில் காணாமல் போனவர்களின் உடல்களை மேற்பரப்புக்கு கொண்டு வந்துள்ளனர். புத்தாண்டை கொண்டாடி மகிழ சென்ற எங்களுக்கு இப்படி ஒன்று நடக்கும் என்று தாங்கள் ஒருபோதும் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை என நீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் உறவினர் ஒருவர் கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த 8 பேரின் மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை நேற்று நிக்கவரட்டிய மருத்துவமனையில் நடத்தப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கு மீண்டும் QR முறையின் கீழ் எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் தலைவர் DJ ராஜகருணா இது குறித்து தெரிவிக்கையில் முன்னர் நடைமுறையில் இருந்ததைப் போலவே வாகனங்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 11ஆம் திகதி நள்ளிரவு முதல் பண்டிகை கால தேவையை கருத்தில் கொண்டு QR முறைமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்ததோடு பொதுமக்கள் எரிபொருளை எளிதாக பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் QR முறைமை மீண்டும் அமலுக்கு வருவதோடு அனைத்து வாகனங்களுக்கும் ஒற்றை இரட்டை இலக்க முறையின் கீழ் QR முறையினூடாக மட்டுமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு சத்தத்தால் தமது வளர்ப்பு நாய்கள் அச்சமடைவதாக தெரிவித்து பட்டாசு கொளுத்துவதை நிறுத்துமாறு கோரிய பெண்ணொருவர் மீது பக்கத்து வீட்டார் நடத்திய தாக்குதல் காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தாண்டு கால பகுதியில் மொரககேன பகுதியில் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டுள்ள போது தனது வளர்ப்பு நாய்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவதாக குறிப்பிட்டு அந்த பெண் தனது பக்கத்து வீட்டாரிடம் அதனை நிறுத்துமாறு தெரிவித்துள்ளார். உடனே கோபமடைந்த பக்கத்து வீட்டார் அந்த பெண்ணை தடியால் தாக்கியுள்ளதோடு குறித்த சம்பவம் அங்கிருந்த ஒருவரால் காணொலியாக எடுக்கப்பட்டு இணையத்தில் பதிவிடப்பட்டு அதிகமானவர்களால் பகிரப்பட்டுள்ளது. காணொலி ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த மொரககேன காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலத்தையும் பதிவு செய்ததோடு தாக்குதலோடு தொடர்புடைய வேல்மில்ல பகுதியை சேர்ந்த 54 வயதுடைய நபரை கைது செய்துள்ளனர். தற்போதைய ஹோர்முஸ் நீரிணையின் நிலை தொடர்பில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதோடு சீனாவில் நடக்க உள்ள தமது சந்திப்பை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் தமது சந்திப்பு ஒருவேளை வரலாற்று சிறப்புமிக்கதாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி ஷியுடன் இருப்பதை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றேன். அந்த நேரங்களில் பல சாதனைகள் நிகழ்த்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிபாப் ஈரான் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கூறிய 7 கருத்துக்களும் பொய்யானவை என்று தெரிவித்ததோடு ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை திறந்திருக்காது என்றும் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் மதுபானம் அருந்துவதற்காக 1000 ரூபாய் பணம் கொடுக்காத தாயை அவரது 19 வயது மகன் தள்ளி வீழ்த்தியதில் அவர் உயிரிழந்த துயர சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. சந்திவெளி போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட மகனை கைது செய்துள்ளதோடு சித்தாண்டி 4ஆம் பிரிவு பழைய சந்தை வீதியை
சேர்ந்த 42 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை 6 மணியளவில் குறித்த இளைஞன் தனது தாயிடம் மதுபானம் அருந்துவதற்காக 1000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். தன்னிடம் பணம் இல்லை என்று தாயார் கூறியதால் கோபமடைந்த மகன் தாயாரை பிடித்து தள்ளியுள்ளார். இதில் நிலை தடுமாறி தரையில் விழுந்த தாயாரின் தலை பலமாக மோதியதில் அவர் அவ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு தாக்குதலை நடத்திய இளைஞன் அங்கிருந்து தப்பியோடியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் தலைமறைவாகி இருந்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு சந்திவெளி போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கின் போர் சூழலால் உலக சந்தையில் நிலவும் பெட்ரோலிய பொருட்களின் விலையேற்ற இறக்கங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் ஓரளவுக்கு மீண்டும் எரிபொருள் விலையை அதிகரிக்க நேரிடலாம் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலையை அதிகரிக்கும் போது அதன் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை திரைசேரியும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என நேற்று முன்தினம் களத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியிலும் மக்களுக்கு எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கு அனுர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதோடு தற்போதைய போர் சூழல் அடங்கியதும் மீண்டும் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார்.